3 பேசல் நெல்லாட்டம் வந்துருச்சுங்க. நம்ம கட்டு பிரிச்சோம் இல்லைங்களா, அதை பிரித்து காய போட்டு நல்லா உதறி எடுக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நெல்லெல்லாம் அடியில் கொட்டி போயிருந்தது. அதெல்லாம் கூட்டி அள்ளுறப்ப 3 பேசனுக்கு மேலே நல்லா நெல் வந்ததோ, சரி அதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நம்ம எடுத்து வைக்கலாம். ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதை வேவிச்சு கூட அரைச்சிட்டு வந்துடலாம், இல்லை பச்சை நெல்லாவே அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வந்து இந்த பெரிய கல்லாக இருக்கிறது பொறிக்கிட்டோங்க. இந்த சலிக்கிறப்போ அடியில் இருக்கிற அந்த மண் ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த புடைக்கிற மேட்டர்லாம் பாட்டிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கேஸ் முடிஞ்ச உடனே வெளியே சாப்பாடு குழம்பு உடனே அம்மா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுங்காட்டி வேறு இந்த தக்காளி வெங்காயத்தை வேறு சேவல் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா, அதை முடுக்கிறதுக்கே எங்கள் அம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டே இருந்தாங்க. நாங்கள் தான் எங்கள் அப்பாவை சுற்றி இருப்போம்னா, நாங்கள் அக்கா தங்கச்சி என் தம்பிங்கெல்லாம் எங்கள் அப்பாவை சுற்றி இருப்போம்னா, நான் பெற்ற என் பசங்களும் எங்கள் அப்பா கிட்ட தான் இருக்கிறாங்க. நான் ஒரு வேலை சொன்னால் அப்படின்றாங்க. எங்கள் அப்பா சொன்னால் நான் எப்படி அந்த வேலையை அதே டைமில் முடிச்சுட்டு அடுத்த வேலையை செய்யணும், அதே மாதிரி என் பசங்களும் அப்படி தான். அவர் சொன்னால் அந்த வேலையை முடிச்சுடுவாங்க. நம்ம என்னதான் பெரியவங்க ஆனாலும் அப்பப்போ இந்த விளையாட்டு புத்தி வந்துட்டு வந்துட்டு போகுது. இந்த பூ பறித்து விளையாடுறது, ஓதுறது, தூக்கி போடுறது.